போகும்போதே வஞ்சி பத்தின ஒருத்தன் ஆளை வழிமறிச்சு இந்த சிலம்பை பிடிங்கி கொண்டு அவன் திருட்டு போயிடலாக்கி பணம் கட்ட அஞ்சு பத்திரம் பற்றி பேசாத. ஆமாம், அப்புறம் கொண்டு விட்டாங்க. அந்த வேதனை அதனால தான் அவங்க அந்த கதையை பார்த்துருக்க கஷ்டம். எனக்கு அதில் கண்ணகி மேலே ஒரு வருத்தம். ஏன் அதில் நம்ம என்ன வருத்தம் உனக்கு? அதாவது பாண்டிய மண்ணே கோவலனை கொண்டுட்டேன், அது தப்பு, விசாரிக்காமல் கொண்டுட்டேன். ஆமாம், அது இவங்க கொண்டு வாருன்னு சொல்கிறப்ப கொண்டு ஒரு விசாரிக்காமல் சொன்ன வார்த்தைனால இறந்துட்டான் கோவலன். அது வந்து கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பாண்டிய மண்ணுக்கும் 3 பேருக்கான பிரச்சனை. ஆமாம், இதில் ஏன் மதுரையை வந்து இருக்கிற பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை கை வைக்கக்கூடாது? என்னதுக்கு மதுரையை வந்து இருக்கிறாவன்? அதெல்லாம் நீ சரியா பேசிவிட்ட. இப்போ இதில் தான் உனக்கு பட்டுட்டு போயிருச்சு. ஏன் மதுரை எரிச்சான்னு? எம்பது குழந்தை குட்டி இருக்குது, எவ்வளோ வயசானவங்க இருக்காங்க, அதெல்லாம் பூரா ஃபயர் பண்ணி அன்னைக்குன்னு ஃபயர் சர்வீஸ் இல்லை. ஏய், அவன் என்ன செய்ய முடியும்? நீ மற்றதெல்லாம் கூட ஒத்துக்குருவேன். ஆனால் மதுரைக்கு அவன் மாத்திரை வாங்க போனோம்னு சொன்ன பார்த்தியா, இதை மட்டும் எல்லாம் ஒத்துக்க முடியாது. சிலப்பதிகாரம் படிச்சிருக்கீங்களா? அப்ப பேசுவோம் வாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாமதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, ஐம்பெருங்காப்பியம் பேசுவோமா? அது பெருசு, ஐம்பெருங்காம் டைம் பத்தாது, நேரம் ஆயிடுச்சோ. சுருக்குறேன். சூடாமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், சிறுகாப்பியம் பேசுமா? அது ரொம்ப சின்னது, நமக்கு செட் ஆகாது. சின்னது சரியா தானே இருக்கும்.